கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் செம்மையா நடந்து முடிஞ்சு எல்லா டீமுமே பிளேயர்ஸை செம்மையா மார்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே ஆக்ஷன்ல நிறைய டீமுக்கு கிடைக்கல. எஸ்பெஷலி பஞ்சாப், ஹைதராபாத் எல்லாமே அவங்க கிட்ட இருந்த பர்ஸுக்கு டீசென்டான பிளேயர்ஸை கம்மி ரேட்லயே எடுத்திருக்கலாம். இருந்தாலும் ஆக்சலரேஷன் ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் அதை பூஸ்ட் பண்றானுங்கிற பேர்ல பேஸ் பிரைஸ்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பயங்கரமா பூஸ்ட் ஆனது பார்த்தோம். இது வந்துட்டு டிபிக்கல் டிமாண்ட் அண்ட் சப்ளை இது மூலியமாவும் ஒர்க் ஆகுன்னு சொல்லலாம். அது எல்லாமே என்ன ஏது இந்த ஆக்ஷன்ல செம்மையா பண்ண டீம்ஸ் யாரு, மொத்தமா எல்லா டீமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு டீசென்டான ஒரு ஆக்ஷன் சொல்லலாம். டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு அளவுக்கு செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 அசரங்காவும் வாங்கியிருக்காங்க 2 கோடி பிரைஸ்ல. அண்ட் ஆண்ட்ரிக் நாக்கியாவும் வாங்கியிருக்காங்க பேஸ் பிரைஸ் 2 கோடியில். அண்ட் முகுல் அவரை பார்த்தோம் அப்படின்னா 2.60 crore வாங்கியிருக்காங்க. அண்ட் நமன் திவாரி 1 crore வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்சந்த் அவரு 2.60 பிட் பண்ணாங்க. இதுவரைக்கும் எல்லாமே ஓகே தான். 8.60 crore ஜார்ஜ் இங்கிலீஷ் மேலே இன்வெஸ்ட் பண்ணது தான் மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். ஆக்சலரேஷன் ரவுண்டில் தான் வந்தது. ஒரு ஆல்ரெடி அன்சோல்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் வரும்போது இதை பண்ணாங்க. ஆக்சுவலாக இவர் ஃபுல் சீசன் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. மேரேஜ்னால பாதியிலேயே போறாரு. 25% தான் இருப்பானுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் நேகா இந்த பக்கம் பஞ்சாப் கலந்துட்டு அவருக்கு பதிலாக கூப்பர் கானலியை வாங்கி ஃபில் பண்ணிட்டாங்க ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு பதிலாக. ஆனால் எல்எஸ்ஜி அதை நினைச்சாங்களே என்னன்னு தெரியல, என்ன ஞாபகத்தில் வாங்கினாங்கன்னு தெரியல. அப்படி வாங்குற மாதிரி தான் 2 கோடி கிடைக்கிறப்பவே வாங்கியிருக்கலாம். இவ்வளோ தூரம் ஏற்றி 2.60 வாங்கினது ஒரு போரான பிளான் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிட் பண்ணி தான் வந்தாங்க. 2.75 crore அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்தது. அவங்க பண்ண பெஸ்ட் பிட் அப்படின்னா குயின்டன் டிக்காக பேஸ் பிரைஸ்ல எடுத்ததான். ரியான் ரெக்கல்டன் உட்கார வச்சுட்டு இவரையே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு வான்கடையில் நல்ல ரெக்கார்ட் இருந்திருக்குங்க. இந்த டீமுக்கு செமையாவே பண்ணியிருக்காரு. அண்ட் அன்க்ளோர்கர் அவரை பார்த்தோம் அப்படின்னா 30 lakh எடுத்திருக்காங்க. ஈஸ்வர் அவரை வந்துட்டு 30 lakh எடுத்திருக்காங்க. மலேவார் அவரை பார்த்தோம் அப்படின்னா 30 lakh எடுத்திருக்காங்க. ஃபைனலாக மயாங்க் மார்க்கண்டே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, பழைய ஸ்குவாடை ரீபில்டு பண்ணியிருக்காங்க கைஸ். உண்மையாலுமே மயாங்க் மார்க்கண்டே, பும்ரா இவங்கெல்லாம் இருந்த காலகட்டம் நல்லா இருந்தது. குயின்டன் டிக்காக்லாம் இருந்த காலகட்டம். ஸோ மும்பைக்கு வாழ்வு காலம் வருமா இந்த சீசன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசெண்டான டிப்ஸு அதில் மாற்றமே இல்லை. அடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிறைய ஆக்டிவாக இருந்தாங்க. கேமரூன் கிரீனை தட்டி தூக்கின விஷயம் 25.20 கோடிக்கு. அண்ட் ஃபின்னாலான பேஸ் ப்ரைஸில் 2 கோடிக்கு எடுத்தாங்க. பத்திரானாம 18 கோடிக்கு எடுத்தாங்க. தேஜஸ்வி அவரை பார்த்தோம் அப்படின்னா 3 கோடிக்கு எடுத்தாங்க. கார்த்திக் தியாகி 30 லட்சம். ராகுல் திரிபாதி 75 லட்சம். முஸ்தபிஜூர் ரஹ்மான் 9.20 crore நல்ல ஒரு பிட் பண்ணி அவங்களுக்கு தேவைன்னு எடுத்திருக்காங்க. டிம் சைவர்ட் 1.5 crore பார்த்தோம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. பிரசாந்த் சொலங்கி பேசிக் ப்ரைஸு. அவர் வந்துட்டு கம்ரா அவரை பார்த்தோம் அப்படின்னா 30 lakh எடுத்திருக்காங்க. ஆகாஷ் தீப் 3 crore. ஆக மொத்தம் சூப்பரான ஸ்குவாடுங்க. நல்ல பவுலிங் யூனிட் தான். ஆனால் இந்தியன் பேட்டிங் யூனிட் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஃபாரினர்ஸ் எடுத்து எப்படி மேட்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல. பவுலிங் யூனிட் சூப்பராக இருக்கு. நீங்க மத்தீசா பத்திரானா, முஸ்தபிஜூர் ரஹ்மான், ஆகாஷ் தீப், கார்த்திக் தியாகி இன்னும் இந்த மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணாலே ஓகே தான். ஸோ பேட்டிங் யூனிட்ல தான் என்ன பண்றாங்கிற பிரச்சனை. ஆனால் கேகேஆர் நல்ல பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. பாராட்டி ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்துதான் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கூப்பர் கானலி 3 crore பிட் பண்ணாங்க. அண்ட் வந்துட்டு பென் துவாரஷியஸ் அவரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலராக வந்துட்டு இருக்காரு. 4.40 crore வந்துட்டு நல்ல ஒரு பிட்டு தான். இப்போதைக்கு அவங்களுடைய 11ல் ஃபர்கூசன் இருக்காரு. ஃபர்கூசன் தான் எப்படி இருந்தாலும் முன்னாடி ஆட போறாரு. அவர் இல்லை அப்படின்னா இவரை பேக்கப்பாக யூஸ் பண்ணுவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். விசால் நிசாண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 30 lakh பிட் பண்ணியிருக்காங்க. பிரவீன் தூவேவை 30 lakh எடுத்திருக்காங்க. இதுதான் உங்களுடைய ஓவரால் பிட்டுமே அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். அண்ட் இந்த அக்ஷனையே குழப்பி விட்ட ஒரு டீம் அப்படின்னா ஹைதராபாத்துங்க. ஹைதராபாத் என்ன யாருக்கு பிட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு பிளான் இல்லை. நிறைய பார்த்தோம். நிறைய பேருடைய அனலைஸ் தான் சொல்லிச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங்கை தான் ஏன் ஸ்ட்ராங் பண்ணணும், நீங்கள் ஒரு ஆகாஷ் தீப், முஸ்தபிஜூர் ரஹ்மான் இந்த மாதிரிலாம் போயிருக்கணுங்களாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா சிவாங் அண்ட் சாலில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளூட்ரா அப்படிங்கிற ஒரு பிளேயரு, அப்புறம் ஹின்ஸ் அப்படிங்கிற பிளேயர், அமித் குமார் ஆகட்டும், ஸோ வந்துட்டு ஹுசைன் ஆகட்டும், லியாம் லிவிங்ஸ்டன் இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வரேன். அப்புறம் ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் சிவம் மாவி இது எல்லாமே ஓகே. இந்த லியாம் லிவிங்ஸ்டன் உங்களுக்கு ஒரு ஹிட்டர் வேணும், மிடில் ஆர்டரில் வேணும், ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்பின் வேணும் அப்படின்னா பேஸ் ப்ரைஸில் கிடச்சாரு இல்லையா, அங்கேயே எடுத்துருக்கலாம். ஆக்சலரேஷன் ரவுண்டில் வந்து அவரை புஷ் பண்ணி 13 கோடிக்கு எடுத்திருக்காங்க கைஸ். உண்மையாலுமே இது ஒர்த்தான பையா இல்லை போரான பையானுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பேட்டிங் யூனிட் டாப் நாச்சுங்க. ஆனால் பவுலிங் யூனிட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா, உனாட்கட்டை வச்சு தான் சமாளிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். பேட் கமிங் சப்போர்ட் பண்ணாலுமே வேற யார் பவுலிங்கில் சப்போர்ட் பண்ண போகிறான்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். ஹர்ஷல் பட்டேலையும் உனாட்கட்டையும் வச்சு தான் சமாளிக்கணும். பேட்டிங்கில் 300 ரன் அடிச்சா பவுலிங்கில் 300 ரன் கொடுப்பாங்க போல. ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ஷன் சொதப்பிட்டாங்க கைஸ். நல்லாவே உழப்பி விட்டுட்டாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா.
ஸோ அடுத்தது ஆர்ஆர் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரவி பிஸ்னாயை 7.2 கோடிக்கு எடுத்தாங்க. ஆல்ரெடி ஜட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு பேக்கப் ஸ்பின்னர்ஸ் வேணும். ரவி பிஸ்னாய் எடுத்தாங்க. ரவி சிங் 90 லேக், விக்னேஷ் புதூரை வந்துட்டு 30 லேக்கு பெட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்லா அப்படிங்கிற ஒரு பிளேயர் 30 லேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரீஜித் அவரை பொறுத்ததுக்கு 30 லேக் எடுத்திருந்தாங்க. அண்ட் குல்தீப் சென் போன ஆக்ஷனே போக வேண்டியது, இந்த ஆக்ஷன் பேஸ் ப்ரைஸுக்கு எடுத்திருக்காங்க. சான்ஸ் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். ஃபைனலாக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடம் மில்லம் பார்த்தோம் அப்படின்னா 2.4 crore எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக ஆர்ஆர். கொஞ்சம் குவைட்டாக இருக்கிற டீம் தாங்க. ஸோ எப்போவுமே குவைட்டாக இருக்கும். இப்போ நல்ல டீம் பில்ட் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்தது 2020க்கு மேலே. பட் இப்போ கொஞ்சம் அடி வாங்கினாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜட்டு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. அண்ட் இந்த ஆக்ஷனில் இன்னொரு டீம் குவைட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஜிடி தான். ஜிடியை பொறுத்த வரைக்கும் அசோக் சர்மாவும் 90 லேக்கு பெட் பண்ணாங்க. ஜேசன் ஓல்டு நல்ல பை, சிஎஸ்கேக்கு அவங்களுக்கு பெட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே 7 கோடிக்கு எடுத்தது ஒரு நல்ல பையன் சொல்லலாம். அண்ட் டாம் பேண்டனை 2 கோடிக்கு பேஸ் ப்ரைஸில் ஆக்சலரேஷன் ரவுண்டில் எடுத்தாங்க. லூக் வுட்டை 75 லேக்கு எடுத்திருக்காங்க. யார் அவரை பார்த்தோம் அப்படின்னா 30 லேக் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களோட பேட்டிங் பவுலிங் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. பொறுத்து அந்த பார்ப்போம் பவுலிங்கில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பொரேல் இந்த மாதிரியான சூப்பரான டேலண்ட் எல்லாம் ரீடைன் பண்ணி நம்ம பார்த்தோம். ஆக்ஷனில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா டேவிட் மில்லரை பேஸ் ப்ரைஸுக்கு 2 crore, பயங்கர ஸ்டீல். பெண்டை கிட்ட 2 crore, பயங்கர ஸ்டீல். அதுக்கப்புறம் வந்துட்டு தார் அவரை பொறுத்த வரைக்கும் 8.40 crore போனார். பொறுத்து வந்து பார்ப்போம் அவருடைய பர்ஃபார்மன்ஸு எப்படி டொமஸ்டிக் எல்லாம் ஆடிட்டு வந்திருக்காங்க பார்க்கணும். அண்ட் நிசன்கா 4 crore எடுத்தாங்க. லுங்கி எங்கடி பேஸ் ப்ரைஸு கடைசி ஆக்சலரேஷன் ரவுண்டில் எடுத்தாங்க. அண்ட் பிருத்திவி ஷா 75 லேக்கு ஆக்சலரேஷன் ரவுண்டு. ஜேமிசன் 2 crore ஆக்சலரேஷன் ரவுண்டு. சகில் பராக் அவரை பார்த்தோம் அப்படின்னா 30 லட்சத்துக்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஓவராலாக இவங்க எடுத்ததில் ஒரு 80% ஸ்டீலுங்க. எஸ்பெஷலி டேவிட் மில்லர் பேஸ் ப்ரைஸு, பெண்டகேட் ஆகட்டும், அண்ட் லுங்கி எங்கடி இட்ஸ் ஓகே. அந்த ப்ரைஸுக்கு எடுத்தது ஒரு பேக்கப் பவுலராக வேணுங்கிற மாதிரி எடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஜேமிசன் 2 crore எல்லாமே ஓகேங்க. மற்றபடி இந்த நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லியாகணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 2 டீமே. ஒன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்குவாடுங்க. ஆல்ரெடி பில் பண்ணி வச்சாச்சு. இந்த டீமை வந்துட்டு தவிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமான யூனிட்டு. வெங்கடேஷ் ஐயர் 7 crore சூப்பரான ஒரு விஷயம். ஆல்ரெடி தேவ்தத் படிக்கல் இருக்காரு. அவருக்கு பேக்கப்பாக தான் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேயர் வேணும்னு பார்த்தா இவரையே எடுத்துட்டாங்க. ஸ்டேட் லெவன்லேயே கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஜேக்கப் டஃபி என்ன ஒரு பிக்கு, பேஸ் ப்ரைஸுக்கு நல்ல பவுலர், நம்பர் 1 T20 பவுலராக இருந்தார். இப்போ மேபி 1 or 2 ரேங்கிங் இறங்கி 2 or 3% இருக்கலாம். நல்ல பவுலர் ஜேக்கப் டஃபி, மாற்றமே இல்லை. அண்ட் மங்கேஷ் அவரை பொறுத்த வரைக்கும் 5.2 crore எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெஸ்வால், அதுக்கப்புறம் ஜோர்டன் காக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கனிஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஸ்வால், அவங்களாம் எல்லாருமே பிகான், இவங்க எல்லாருமே வந்துட்டு டொமஸ்டிக் லெவலில் எல்லாருமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள். அவங்களுக்கு பேக்கப் தான். முடிஞ்ச அளவுக்கு அவங்க எடுக்க வேண்டியது வெங்கடேஷ் ஐயரையும் ஜேக்கப் டஃபி எடுத்தது நல்ல பிக்கு. மற்ற எல்லாமே பேக்கப்க்கு எடுத்து வச்சிருக்காங்க. பெங்களூர் வேற டீமுங்க, சூப்பராகவே இருக்கு. இந்த டைமும் 1 more playoffs, 1 more டிராஃபிக் சான்ஸ் இருக்கானுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக தப்பு அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுறதா, அது வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, ஒரு நேம் இருக்குது. அந்த டீமு மொத்தமாக ஆக்ஷன் டைனாமிக்ஸையே மாற்றி அமைச்சு புது டீமாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியாகணும். இது டூ ஆர் டை சுச்சுவேஷன். ஒன்று இது கை கொடுத்துச்சுன்னா எங்கேயோ போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா தொப்புன்னு விழுந்துருவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் முழுக்க யங்ஸ்டர்ஸை நம்பி போயிருக்கிறாங்க. ஸோ அகில் ஹுசேனை வந்துட்டு 2 crore வந்துட்டு பேஸ் ப்ரைஸில் எடுத்தது நல்ல பிக்கு. அண்ட் பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும் 14.20 crore. பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மாவும் தான் அதிக பட்ஜெட்டுக்கு டொமஸ்டிக்கில் போக போகிறாங்கன்னு தெரியும். அந்த 2 பிளேயருமே சிஎஸ்கேவே வாங்கி வச்சிருக்காங்க. மேபி அடுத்த வருஷம் தோனி போனால் இவங்க 2 பேருமே சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த வருஷம் உருவில் பட்டேல் இருக்கிற காரணத்தினால 2 பேரில் ஒருத்தர் தான் ஆடுவாருங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். மேத்யூஸ் ஆட்டுங்க, செம்மையான ஒரு பேட்ஸ்மேன், அதில் மாற்றம் கிடையாது. டீசன்ட் பவுலருமே கூட. அவரை வந்துட்டு 1.5 crore எடுத்தது நல்ல பிக்கு. அமன் கான் அவரை பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக்கில் பிரித்து வீசியிருக்காரு. அவரும் ஒரு நல்ல ஆள் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஞாபகம் ரிட்டன் வருவோம் டீடைல் வீடியோவில். 30 லட்சத்துக்கு அவர் எடுத்தாங்க. அண்ட் சர்ஃப்ராஸ் கானை கடைசியாக ஒரு ஆக்சலரேஷன் ரவுண்டில் பேக்கப்புக்கு வேணும், யாருக்காவது இன்ஜுரினா பேக்கப் வேணுங்கிற மாதிரி அவரையும் பேஸ் ப்ரைஸில் 75 லேக்கு எடுத்தாங்க. மேட் ஹென்ரி ரியல் ஹோம் கமிங், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே ஜெர்சி போட போகிறாரு. 2 crore பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. ராகுல் சகர் கண்டிப்பாக ஒரு லெக் ஸ்பின்னர் வேணுங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்தாங்க. ஸோ 5.26 crore பார்த்தோம் அப்படின்னா 2 crore பார்த்தோம் அப்படின்னா அவர் எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஜாக் ஃபால்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலர் தான். ஜேக்கப் டஃபி எந்த அளவுக்கு நம்ம ப்ரைஸ் பண்ணி பேசுகிறோமோ இவருக்கும் அந்த ஸ்விங் கெப்பாசிட்டி இருக்குது. இவங்களாம் நியூசிலாண்டுடைய அடுத்த ஜென்ரேஷன். ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பார்த்து வச்சிருப்பாரு. இருந்தாலுமே ஆக்சுவலேஷன் ரவுண்டில் தான் எடுத்தாங்க. அதுதான் வந்துட்டு கொஞ்சமே பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க பென் துவார்சியஸ் அவரை பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வச்சிருந்தாங்க. அவர் மிஸ் ஆனதுனால இவர் எடுத்தது அப்படிங்கிறதுனால விஷயம் தான். ஓவராலாக பிக்ஸ் எல்லாமே ஓகே தான். யங்ஸ்டரை நம்பி போகிறாங்க முழுக்க. ஸோ வயசான பிளேயர்ஸை நம்புறாங்க, எக்ஸ்பைரியான பிளேயர்ஸை நம்புறாங்கன்னு சொன்னப்போ யங் ஸ்குவாடை சூஸ் பண்ணியிருக்காங்க. போன தடவை டெவால் பிரேவிஸ் ஆகட்டும்,
ஆகட்டும், அன்சுல் கம்போஜ் ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறம் உருவில் பட்டேல் ஆகட்டும், ஆயுஷ் மித்ரே ஆகட்டும் எல்லாமே கை குடுத்தாங்க. இந்த தடவையும் யங்ஸ்டர் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நல்ல ஸ்குவாடுங்க. அதுல மாற்றமே இல்ல. வெயிட் பண்ணி டீட்டெயில் ரிவ்யூல பார்க்கலாமா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா 10 ஸ்குவாட்ல எந்த டீம் வந்துட்டு பெட்டரா பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ஷன? சொதப்புன டீம் என்ன? இந்த ஹைதராபாத் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோ வந்து வெயிட் பண்றேன். See you soon guys.